ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3-4 நாள் கேப் கழிச்சு தீபிகா திரும்பவும் ஃப்ரேம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு ஒரு தரிசனம் திருப்பதி வரையும் போயிட்டு வந்துருந்தோம். சுவாமி தரிசனத்துக்காக ரொம்ப சிறப்பா ஏழுமலையனுடைய தரிசனம் பெற்று திரும்பவும் நம்மளுடைய சேனலை அப்படியே ஒரு 3-4 இடைவேளைக்கு அப்புறம் நாட்களுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். பட் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால என்னால சொல்ல முடியல. அண்ட் ரொம்ப நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன், உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். வீடியோவை போய் பார்ப்போம். கோயம்புத்தூருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா திமுகவினருடைய கதறல் சத்தம் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல மிக மிக அதிக அளவுல கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கதறல் சத்தத்து கூட இவங்களுடைய திசை திருப்பல் அப்படிங்கிறது எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இந்த இடங்கள்ல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இப்பவே பாருங்க, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்னொன்னா கேன்சல் பண்றாங்க. வந்தா மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க. நமக்கு அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து வடநாட்டுக்காரங்க, தமிழர்களுக்காக, நம்ம ஆட்களுக்காக ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பூச்சாணித்தனமான ஒரு விஷயத்த காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், இது யாரால அமைக்கப்பட்டிருக்கு, யார் இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வதந்தி அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வச்சு 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 செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க திமுகவினரை, கதற விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுக்க முழுக்க பேசுறதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் அவர்கள் விஜய் அவர்களை எப்படி தாக்குறாரு, நடிகர்களை இறக்கி திமுகவினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம், எல்லாத்தையுமே பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. எல்லாத்தையும் டீகோட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மன்சூர் அலிகான் அவர்களை பத்தி அந்த சாப்டர் என்ன அப்படிங்கறத முடிச்சுட்டு போயிருவோம். வராரு, வந்து பேசுறாரு. இப்ப ஆக்சுவலி எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க. கரெக்டா? திமுக அதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். பட் வந்து இதுல யோசிக்க வேண்டிய விஷயம், அதாவது விஜய் அவர்கள் பிஜேபி கூட இணைந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மன்சூர் அலிகான் அவர்கள் பேசுறாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப க்ளோஸ் டுவர்ட்ஸா அவங்களுக்காக ஓட்டு சேகரிக்கிறதாகட்டும், வாக்கு சேகரிக்கிறதாகட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து களத்துல இறங்கி ஒரு வித்தியாசமான பாணியில கேம்பெயின் அப்படிங்கறது சிறப்பா பண்ணாரு மன்சூர் அலிகான் அவர்கள். அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் பேசும்போது நல்லா இருக்கும், அது கேட்க நல்லா இருக்கும், ரொம்ப ரியாலிட்டிக்கா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து அவரை வந்து ஒரு ஃப்ரேம்ல பாத்துட்டு இருந்தோம். இப்போ இங்க இருந்தாரு நாம் தமிழர் கட்சி, அவருக்கு சிறப்பா தெரியல. சரி ஓகேன்ட்டு இவர் என்ன பண்றாரு, தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதை அவர் முன்னெடுத்து பாக்குறாரு, பட் முடியல. சரி ஓகே, இப்போ இந்த கட்சியை கொண்டு போயிட்டு நம்ம கட்சி தலைவரா நின்று இதை கூட்டணிக்குள்ள மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் கூட, அதாவது திமுகவினுடைய கட்சி கூட போயிட்டு இவர் சேர்ந்துடுறாரு. இப்போ அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை ஆரம்பத்துல கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா சார் அப்படின்னும் போது சரி ஓகே, ஸோ அந்த மாதிரி சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா வந்து பேசியிருந்தார் மன்சூர் அலிகான். அண்ட் இன்னைக்கு இப்போ பாசிச பாஜக கூட ரொம்பவே வந்து இணக்கமா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான், விஜய் தான். அவர்களால் விட்ட நபர் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் நான் எப்படி ஆச்சும் களத்துல இறங்கி கத்தி என்ன ஆச்சும் பண்ணி பிரச்சாரம் பண்ணி திமுகவை வீழ்த்த விட மாட்டேன், நான் திமுகவை திரும்பவும் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரும்பாலா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆனா இதுல உண்மையாவே இவர் பிஜேபியோடைய பி டீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்காது. பிகாஸ் அவரு திடீர்னு இப்படி வந்து மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? பார்ப்போம். எதையுமே நம்ம வந்து ரொம்ப அப்படிதான் இவங்க அப்படிதான் சொல்லிட முடியாது. எல்லாருமே ஒரு மாதிரி தான், எல்லாம் ரொம்ப தெளிவுன்னு யாரையுமே சொல்ல முடியாது. அண்ணாமலையை தவிர. ஓகே, நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, இவரை பத்தியும் நம்ம பேசிடுவோம். இந்த மெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைய இவங்க வந்து மோடி அவர்கள் வராரு, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மாநாட்டில் கலந்துக்கிறாரு, அங்க ஸ்பீச் கொடுக்குறாரு, சிறப்பா போகுது. இங்க வந்து மக்கள் எல்லாருடைய பார்வை அங்க திரும்புற போது இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. ஆனா கோயம்புத்தூர் மக்களுக்கு அவர் வந்து மெட்ரோ விட்டாரா, அதை கேட்டீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு புறம் வந்து வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி வேற மாதிரி திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அங்க இருக்கிற ஒரு நபர்களுக்கும் கோபம் வருது.
ஆமால, மோடி இன்னைக்கு பேசுறாரு, வராரு, நம்ம மண்ணில் நிக்கிறாரு, நம்மளுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கறது செய்து கொடுக்கலையே, நம்மளுக்கான திட்டங்கள் எதையுமே வரவேற்கக்கூடிய அளவுக்கு இல்லையே, மத்திய அரசாங்கம் என்னதான் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கோணம்ல யோசிச்சு பார்த்து திட்டி புலம்பி மக்கள் பக்கம் ஒரு மாதிரி கோவமா தூண்டி விடுறாங்க. இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் ரொம்ப தெளிவா இதற்கான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. எப்படி நீங்க கொடுக்க வேண்டிய கேட்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு மத்திய அரசாங்கம் மட்டும்தான் தவறு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பொழிச்சுன்னு காரி காரி துப்புற விதத்துல கேள்வி கேட்டிருக்காரு. இவர் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாயிண்டா வேலாசி விட்டுருக்காரு. சூப்பர் தலைவா, நீ சிறப்பா பண்ணிருக்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நயினார் அவர்கள் சிறப்பு பட பல கேள்விகள் கேட்கிறாரு. மெட்ரோ ரயில் பத்தி பொய் பரப்புரை அப்படிங்கறத நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க திமுகவினர், எதுக்காக இந்த வேலை அப்படிங்கறது கேட்கிறாரு. நான் ஆரம்பிக்கும் போதே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. இந்த கேள்விகளோட அவர் கேட்கிற விஷயம், மெட்ரோ மேல அக்கறை காட்டும் நீங்க திடுதிப்புன்னு இறங்கி நீங்க காமிக்கிறீங்க இவ்வளவு அக்கறை, அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க அதாவது திமுக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சமர்ப்பிக்க வேண்டிய விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஆர், இதுதான் நம்ம இனிமே இதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். டிபிஆர் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு நல்ல கிரேட்ல இருக்கிற ஆட்கள், நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு தேவைப்படும், இது தேவைப்படாது, இது மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, இது ரொம்ப அளவுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிற டீடைல்டான ஒரு ரிப்போர்ட்டை அரசாங்கம், அதாவது திமுக சார்புல இவங்க மத்திய அரசாங்கத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் ஓகே இவ்வளவு பேர் பயனடைகிறாங்களா, இவ்வளவு பேருக்கு யூஸ் ஆகலையா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க தூக்குறதோ இல்லைன்னா பாசிட்டிவா அந்த ப்ராஜெக்டை மாத்துறதோ அவங்க கையில. பட் அந்த டீடைல்டான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது திமுக அரசாங்கம், எந்த அரசாங்கம் ஆண்டாலும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்க வேண்டியது. ஓகேவா, டீடைலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த டிபிஆர்ல அவங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கிற விஷயங்களையும் இவர் கேட்கக்கூடிய விஷயங்களையும் கம்பேரிட்டிவ்ல பேசுவோமா. மெட்ரோ அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 மினிட்ஸ் நார்மலா ஒரு ட்ரெயின் டிராவல் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. பட் மெட்ரோல நான் போகும்போது அந்த 20 நிமிஷம் ஒரு 18ல இருந்து 19 நிமிஷமா இருக்கு. அப்போ எனக்கு இதுல ஒரு பெரிய அளவுக்கு சீக்கிரமா நான் போயிட்டேன், ஒரு பாதிக்கு பாதி நேரம் எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி இல்ல, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தாங்க குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. யாரு, அந்த டீடைல்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொன்னால அவங்க சென்ட் பண்றாங்க. தற்போதைய நேர பயணத்தால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத தெளிவுபட போட இதை பார்த்தோன்னே மத்திய அரசாங்கம் கேட்கிறாங்க. அப்போ பெரிய அளவு டிஃபரன்ஸே இல்லாத போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், அப்ப நிறைய இடங்கள்லாம் ஆக்கிரமிக்கப்படும், நம்ம அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பெரிய அளவுல யூசேஜ் இல்லாம இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு தானே அவங்க யோசிப்பாங்க. அடுத்த கட்டமா திமுக அனுப்பியிருக்கிற டிபிஆர் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2011ல மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதுதான் கொடுத்திருக்கிறீங்க. அண்ட் இப்போதைக்கு அப்டேட்டட் வெர்ஷனா 2025ல கொடுக்க வேண்டிய அந்த ரிப்போர்ட் எங்க, மக்கள் தொகை கொஞ்சமானா கூடி இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கரண்ட் சினாரியோ என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கான வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும், எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், எதையுமே எங்களால கவனிக்க முடியல, நீங்க ஏன் சிறப்பா கொடுக்கலங்கிற கேள்விக்கு திமுக பதில் சொல்லுமா பாப்போமே. அடுத்த கேள்வியா, தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில பயணிகளின் எண்ணிக்கை இவ்வளோ பேர் டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கறது அப்ராக்ஸா அவங்க வச்சிருக்கிற ஒரு திட்டம். அது இதுல பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டது. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபெசிலிட்டி, ஓகேவா, பஸ்லயே அதாவது எங்களுக்கு டிராவல் பண்றவங்க மதுரையில இங்க இருந்து இங்க போறவங்க, அங்க இருந்து அங்க போறவங்க அப்படின்னு சொல்லி ஓவரால் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போற அளவுக்கு தான் இருக்கு. அதை விட பெருசா ட்ரெயின் டிராவல் அப்படிங்கிறது தேவைப்படாத மாதிரி தான் இருக்கு. இதுவே போதுமானது அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க ட்ரெயின் விடுவாங்க? செய்த தவறுகள் யாருது, யார் தப்பு பண்றது? யோசிங்களேன். இங்க நீங்க கொடுக்க வேண்டிய டிபிஆர் ஒழுங்கா சமர்ப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் தெளிவாக கிடைத்திருக்குமா இல்லையா? நீங்க தவறுதலா போட்டுட்டு நீ கொடுக்கல எப்படி கொடுப்பாங்க? ஒரு குட்டி குழந்தைய நம்ம நல்லா சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது டெஸ்ட் நல்லா எழுதும். ஒண்ணுமே பண்ணல, அதே பேப்பர் கொடுத்து நீ எழுதுனா அது எப்படி எழுதும்? பாயிண்ட் கரெக்டா தானே சொல்றோம். இந்த விஷயங்களை தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொழிச்சுன்னு கேட்டிருக்காரு. அடுத்ததா
டிபிஆர் படி மக்களுடைய இடங்கள் அப்படிங்கிறது ஆக்சுவலி இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்களா ஒரு டிபிஆர், இது படி நாங்க பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய இடங்கள் அண்ட் ஆக்கிரமிப்பு, அதாவது வீடுகளாகட்டும் நிலங்களாகட்டும் மேபி அவங்களுடைய கடைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க கொடுத்திருக்கிற படி நாங்க செய்யணும்னா நிறைய இடங்கள் நாங்க உடைக்க வேண்டியது, ஆக்கிரமிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நிறைய விஷயங்கள், மக்களுடைய சொத்து பறிக்கப்படும். இது எல்லாமே தேவையா? ஒழுங்கா கொடுத்துருந்தா என்ன அப்படிங்கறது போலிச்சின்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு இது தேவைங்க அப்படிங்கிற அந்த தேவையை நியாயப்படுத்தாதது ஏன் அப்படிங்கிறது முதல் கேள்வி. எனக்கு இது வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும்ல. எனக்கு இந்த சாக்லேட் எனக்கு வேணும், ஏன் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு அது சாப்பிட்டா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், ரொம்ப நாள் நான் கழிச்சு கேட்கறேன், இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இப்ப நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என் பேபியோ அந்த மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னு நம்ம கன்சர்ன்ல வைக்கலாம். பட் எதுவுமே இல்லாம நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அழுதா எப்படி இருக்கும்? கோவம் தான் வரும். வாங்கி கொடுக்கணும்னு தோணுமா? தோணவே தோணாதே. இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நிறைய விதமான பார்வைகள் அதை பார்க்கணும்ல, நியாயப்படுத்தணும். உனக்கு வேணும்னு கேக்குற, நீ எதுக்காக வேணும் அப்படிங்கறத தெளிவுபட நியாயப்படுத்தாதது ஏன் அப்படிங்கறது நயினார் கேட்கிறாரு. மடைமாற்றம் முதல்ல செய்யாதீங்க, இந்த விஷயத்த அரசியல் செய்யாதீங்க, இது யாரு மேல தவறு அப்படிங்கறத நான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுத்து உடைச்சி அசிங்கம் யாருக்கு அப்படிங்கறது தான் அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி பல கேள்விகளோட இருக்கும்போது ராமேஸ்வரத்துல ஒரு பொண்ணை நீ என்ன லவ் பண்ணல, நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி செய்யப்படுற இந்த விஷயங்கள் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு நடந்ததா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த விஷயம் கரூர் விஷயம் கூட கம்பேரிட்டிவ்லி பேசுறாங்க. அன்னைக்கு டபக்குன்னு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கயான்னு சொன்னேன், அந்த டைலாக வேற போட்டு காட்டுறாங்க நம்ம ஆளுங்கெல்லாம். அப்படிலாம் சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க என்னங்க, எந்த மினிஸ்டரா இருக்கிறீங்க, என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வெகு அளவுல கேட்கப்படுது. இது எல்லாத்துக்குமே என்ன பதில் சொல்ல போறாங்க திமுகவினர் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.